लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीपाशिकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீய திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगदस्तदितरानतृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளங்கலும் மேல்துயிலந்தாய் சீரா திருவேங்கட மாமலை மேயாராமுதை அடியே கருளாயே. எல்லாம் அல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2431வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கை ஆழ்வார் அவருடைய பெரிய திருமொழியிலே 10ஆம் பத்திலே வரக்கூடிய 8ஆம் திருமொழியுடைய 6வது பாசுரம் 980வது பெரிய திருமொழி பாசுரம். முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் யசுகோபி பிரகாசாபி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையுளூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வெளியால் மந்திரங்கள் மங்கையர்கோன் தூயோன் சுரமான வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரசமய பஞ்சு கணலில் புரி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா மாலை கனிவழியே பறிக்க வேணும் என்ன கோழி பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்தொழும் கையால் அடியேன் வினையை துணித்தொழ வேணும் துணிந்து. 980வது பெரிய திருமொழி பாசுரம். ஆண் ஆயரும் ஆணிரையும் அங்கு ஒழிய கூணாயதோர் கொற்றவில் ஒன்று கையேந்தி போனார் இருந்தாரையும் பார்த்து புகுந்தீர் ஏனோர்கள் முன் என்னிது என்னோ. மாடு மேய்க்க சென்ற கண்ணா என்று ஆரம்பிக்கிறாள் ஆய்ச்சி. மாடு மேய்க்க போன உன் கூட வந்த கோபாலர்களையும் ஓட்டி சென்ற பசுங்கூட்டங்களையும் அங்கேயே விட்டுட்டு வளைந்திருக்கக்கூடிய வெற்றியை தரக்கூடிய வில்லை கையிலே எடுத்துக்கொண்டு யாராவது இருக்கிறார்களா உள்ளே இருக்கிறார்களா இல்லையா என பார்த்து கொண்டு திருட்டுத்தனமாக இங்கே வருகிறாயே, இப்படி வருவதற்கான காரணம் என்ன? இங்கு வரக்கூடியவன் நீ, வரக்கூடியது நீ அல்ல, நான் இங்கே உனக்காக காத்திருக்கவும் இல்லை, நீ சென்று விடு என்று சொல்லுமா போலே ஆய்ச்சி பேசுவதான பாசுரம். வந்த உடனே கூப்பிட்றா, வாங்க வாங்க, ரொம்ப சந்தோஷம்தான், வா, நீ வர வேண்டிய இடம் தானே இது, எதுக்கு வர? இப்போ கூட இருந்த நண்பர்களையும் பசுக்கூட்டங்களையும் எங்கேயோ விட்டுட்டு வர, வெறுங்கையோடு வந்தால் யாராவது சந்தேகப்பட போகிறாங்கன்னு வில்லு எடுத்துகிட்டு வரையோ? கூணாய அப்படின்னா எப்பவுமே கூண்டு தான், வளைஞ்சு தான் இருக்கும் வில்லுன்றது வளைஞ்சிருந்தா தானே வில். ஆனால் இங்கேயே ஆழ்வாரதை அனுபவிக்கிறார், கூணாய வில் என்று சொல்லுகிறார். காரணம் என்னன்னா, வளைஞ்ச வில்லை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை எந்த வில்லு, ராமனோ கிருஷ்ணனோ கையில் வைத்திருந்த வில்லு எப்போவுமே வெற்றியை தரக்கூடியதாக வில்லாக இருந்திருக்கிறது. வளைந்திருந்து தான் வில்லு, வளைந்திருந்தால்தான் வில்லு. அப்படி இந்த வில்லை எதுக்கு கையில் எடுத்துகிட்டு வர? உனக்கே அவமானமாக இருக்கோ, பிறருக்கு தெரிஞ்சால் ஏதாவது அவமானம் ஆகிடும்னு சும்மா வராமல் பாவனை செய்கிற மாதிரி வேட்டையாட போகிற மாதிரி வந்து இங்கே உள்ள நுழையிறியோ? இங்கே யாராவது எதிரிகள் இருக்காங்கன்னு பார்க்குற மாதிரி பார்க்குறியோ? உனக்கே ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கோ? எதுக்கு திருட்டுத்தனமாக அப்படி இப்படி பார்த்து கொண்டு இங்கு வருகிறாய்? இங்கே வந்தால் மட்டும் முன்னோடு நான் பேச முடியுமோ, அல்லது பழக முடியுமோ, அல்லது கூடத்தான் முடியுமோ? முடியாது. அப்படி இருப்பதிலே எதற்காக வீண் பழியை மட்டும் எனக்கு தருவதற்காக இப்போது இங்கே வருவதற்கு எதற்கு சுவாமி? இங்கே நீங்கள் வர வேண்டாம் போ என்று ஆய்ச்சி ஊடலோடு சொல்லுகிறாள் கண்ணனை பார்த்து. வந்தால் ஏதாவது ஒரு விசேஷம் இருக்கணும், நீ இங்கே வரக்கூடியவன் கிடையாது, வர வேண்டிய அவசியமும் இப்போ இல்லை உனக்கு. எங்கே பழி வந்துட போதோன்றதுக்காக ஏதோ வேட்டைக்கு போகிற மாதிரி வில்ல கையில் எடுத்துன்னு வரீங்க, இது அவசியமா உனக்கு? இது தேவையில்லாமல் உனக்கும் எனக்கும் கெட்ட பெயரை தான் உண்டாக்கும் என்பது தெரியவில்லையா உனக்கு? அப்படி இருக்கும்போது இப்படி வர வேண்டிய அவசியம் என்ன? வராதே இங்கே, இது என்ன காரணத்திற்காக இங்கே வருகிறாய் என்று கண்ணனை பார்த்து கோபமாக பேசுவது போல உள்ள பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிப்போம்.
ஆண் ஆயரும் ஆணிரையும் அங்கு ஒழிய கூணாயதோர் கொற்ற வில் ஒன்று கையேந்தி போனார் இருந்தாரையும் பார்த்து புகுதீர் ஏனோர்கள் முன் என் இது இது என்னோ என்று. என்ன அழகு இது! இப்படி வர எனக்கு கெட்ட பேர் வாங்கி தருவதற்காகவே வருகிறாயோ நீ கண்ணா, வரவேண்டாம், இங்கிருந்து செல், தனியாக நான் இருக்கிறேன், போய் வா என்று சொல்கிறாளாம் அந்த ஆட்சி. மீண்டும் நாளை அடுத்த பாசுரத்தை அனுபவிப்போம். காயேன வாச்சா மனசேந்திரியர்வா வியாப்தனாவா பிரகதே சுபாவாது பரோமியத்த சகலம் பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினுடைய இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாள் வருவதற்கு அருள்வாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.